வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 7th ஜூன் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இட் இஸ் given in your front page. New government should review Agnipath schemes, says JDU. ஸோ இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பிஜேபியோடைய 2 அலைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அக்னிபாத் ஸ்கீமை வந்துட்டு நம்ம மறுபடியும் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு சஜஷனை சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் பர்டிகுலர்லி given பை JDU. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த அக்னிபாத் ஸ்கீம்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அக்னிபாத் ஸ்கீம் பற்றி நான் உங்களுக்கு 2 days பேக் முன்னாடி கூட நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். பட் ஸ்டில் நம்ம ஒரு ரிவிஷனுக்காக இதை மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இந்த அக்னிபாத் ஸ்கீமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யங் ஏஜில் இருக்கக்கூடிய மோட்டிவேட்டட் பர்சன்ஸ் வந்துட்டு ஆர்மியில் சர்வ் பண்ணுவாங்க ஃபார் அ வெரி ஷார்ட் டைம் பீரியட். அதாவது வெறும் 4 வருஷத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்துட்டு சர்வ் பண்ணுவாங்க இன் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ இந்த சர்வ் பண்ணக்கூடிய அந்த யங் பர்சன்ஸை பார்த்தோம் அப்படின்னா அக்னிவீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் பேர் வந்துட்டு அக்னிபாத் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே ஒரு வருஷத்துக்கு 45,000 50,000 சோல்ஜர்ஸை வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வெறும் 4 வருஷத்துக்கு மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்த 4 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரிட்டையர் ஆகிடணும். அண்ட் தே ஹாவ் டு சூஸ் another ஜாப். அண்ட் இதில் மொத்தமாக வந்துட்டு 45,000 50,000 பேர் சூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இவங்களில் வெறும் 25% பர்சன்ஸை மட்டும்தான் அவங்க எந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணாங்களோ அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபர்தராக ஒரு 15 years வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு தே ஹாவ் டு ரிட்டையர். ஸோ இந்த ஒரு போஸ்ட்டுக்கு யாரை எடுப்பாங்க அப்படின்னா ஆஃபீஸர் ரேங்க்குக்கு கம்மியாக இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு எடுப்பாங்க. அண்ட் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த பர்சன்ஸுடைய அந்த ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா இட் ஷுட் பி பிட்வீன் 17.5 years and 23 years. ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்கீம் மெயினாக எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் நிறைய ஏஜ்டு பர்சன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த கம்பேட் ஃபீல்டில் வந்துட்டு ஸோ டெரைன் சேஞ்ச் இருக்கும், ஸோ கிளைமேட் சேஞ்ச் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த லெவலில் ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்தியன் ஆர்மியில் அந்த ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையா கமிட்டிஸ் சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு தான் இந்த ஒரு ஸ்கீமை பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கப்புறமா என்ன பிலீவ் பண்ணப்படுது அப்படின்னா இப்போ வந்துட்டு ஆவரேஜ் ஏஜாக ஒரு 32 ஏஜ் வந்துட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸுடைய ஆவரேஜ் ஏஜாக இருக்குது. ஆனால் இப்போ கம்மிங் ஒரு 6 to 7 yearsல பார்த்தோம் அப்படின்னா இந்த யங்ஸ்டர் ரெக்ரூட்மெண்ட்னால இந்த ஒரு ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 26 வந்துட்டு ஆவரேஜாக கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்னிவீர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த 4 years அவங்க சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு சேவா நிதி பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா rupees 11.71 lakh வந்துட்டு ஒவ்வொரு அக்னிவீருக்கும் கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 4 வருஷத்துக்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜாக rupees 48 lakh வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ லைஃப் இன்சூரன்ஸ். ஒருவேளை அந்த பர்சன் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சனுக்கு 1 கோடி ரூபாய் வந்துட்டு பே பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பர்சன்ஸ் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அவங்கள ரிஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்காகவும் மற்ற சர்வீஸில் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு வந்துட்டு நிறையா சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிட்ஜ் கோர்சஸும் இதில் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அன் இமேஜ் தட் இஸ் given in your Hindu paper Delhi edition. So agricultural workers ready a farmland for turmeric cultivation on the outskirts of Vijayawada in Andhra Pradesh on Thursday. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த டர்மரிக் கல்டிவேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய GS 3 பேப்பரில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் பேட்டர்ன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் க்ராப்ஸுடைய அந்த க்ரோயிங் பேட்டர்ன் பற்றி ஒரு தனி சிலபஸ் டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு க்ராப்புக்கும் வந்துட்டு என்ன மாதிரியான அந்த ரெயின்ஃபால் தேவைப்படுது அண்ட் என்ன மாதிரியான சாயில் கண்டிஷன் அண்ட் கிளைமேட் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் நம்ம டர்மரிக் கல்டிவேஷனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தி லீடிங் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டர்மரிக் இன் தி வேர்ல்டு. ஸோ வேர்ல்ட்லேயே கிட்டத்தட்ட 80% டர்மரிக் நம்மளுடைய இந்தியாவில் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் 2018 டேட்டா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஸோ லீடிங் ப்ரொடியூசராக இருக்கிறது வந்துட்டு இட் இஸ் தெலுங்கானா. அண்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது இட் இஸ் மகாராஷ்டிரா. அண்ட் அடுத்தபடியான பொசிஷனில் இருக்கிறது இட் இஸ் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடில் தான் அதிகமான இந்த டர்மரிக் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஈரோடு இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எல்லோ சிட்டி. அண்ட் இந்த ஒரு டர்மரிக் பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஸ் ட்ராபிக்கல் கண்டிஷன்ஸில் நம்மளால் க்ரோ பண்ண முடியும். ஃப்ரம் த sea level to 1500 meters above the sea level. ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய க்ரோவாக தேவைப்படக்கூடிய அந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து 20ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ். அண்ட் இதுக்கான ரெயின்ஃபால் கண்டிஷன்ஸ் வந்துட்டு இட் இஸ் அரவுண்ட் 1500 mm or more under rain-fed or irrigated conditions. ஸோ இந்த ஒரு க்ராப்பில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலருக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய குர்குமின். ஸோ இது வந்துட்டு ஒரு பிரைட் எல்லோ ஃபினாலிக் காம்பவுண்டு. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் வேர்ல்ட் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. கிளைமேட் கான்ஃபரன்ஸ் இன் நவம்பர் டு எம்பசைஸ் பீஸ் அண்ட் ட்ரூஸ். ஸோ நவம்பரில் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 2024 வந்துட்டு COP29 நடக்க போகுது ஆஃப் UNFCCC. ஸோ இந்த ஒரு காப்பை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இட் இஸ் அசர்பைஜான். ஸோ அசர்பைஜான் வந்து இந்த காப்பை நல்லபடியாக நடத்துறதுக்காக அவங்க வந்துட்டு ஒரு பீஸ் அண்ட் ட்ரூஸ் ப்ரப்போசல் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இப்போ நிறையா கண்ட்ரீஸ் வந்துட்டு ஜியோ பொலிட்டிக்கலாக வந்துட்டு நிறைய கான்ஃப்ளிக்டில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எந்த விதத்துலையும் கிளைமேட் சேஞ்ச் டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த பீஸ் அண்ட் ட்ரூஸ் ப்ரப்போசலை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் ஃபஸ்ட்டு இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு மீட் பண்ணுறது தான் நம்ம கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக இதை COP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ COP அப்படின்றது வந்துட்டு ஆனுவல் யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் மீட்டிங். ஸோ 1992 ரியோ எர்த் சம்மிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 154 கண்ட்ரீஸ் வந்துட்டு UNFCCC அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறமா ஸோ இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம மீட் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் வென்யூஸில் அப்படின்றது வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பத்துலேருந்து வந்தது தான் இந்த ஒரு COP அப்படின்றது. அண்ட் இப்போ இந்த கன்வென்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 198 பார்ட்டிஸ் வந்துட்டு சிக்னேட்டரிஸாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த COP எங்கே நடந்தது அப்படின்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லினில் தான் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் எடிஷனில் இந்த UNFCCC கன்வென்ஷனை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த ஒரு டிஸ்கஷனில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்துட்டு ஒரு டிஸ்கஷனுக்காக நம்ம மீட் பண்ணி ஸோ இதில் கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் எப்படி எடுக்கணும், நம்ம எப்படி அந்த எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த டார்கெட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு இந்த ஒரு COPல முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நடந்த டிஃப்ரெண்ட் COPஸில் டிஃப்ரெண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன்ஸை வந்து கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் COP3 நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய கியோட்டோ ப்ரோட்டோகாலை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கியோட்டோ ப்ரோட்டோகாலில் ரிச் அண்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் நேஷன்ஸ் வந்துட்டு எப்படி இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கம்மி பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த டார்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு COP என்ன அப்படின்னா இட் இஸ் COP21. அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களில் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிகாஸ் யூஆர் ஆல் ப்ரிப்பேரிங் UPSC அண்ட் என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் அக்ரிமெண்ட் வந்துட்டு இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்துட்டு COP21 தான் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அ லீகலி பைண்டிங் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதை வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண 196 பார்ட்டிஸ் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹாவ் அடாப்டட் இட் இன் பாரிஸ், ஃப்ரான்ஸ் இன் December 2015. ஸோ இது எப்போ ஃபோர்ஸுக்கு வந்தது அப்படின்னா 2016 November 4 வந்துட்டு இது ஃபோர்ஸுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டுடைய மெயினான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய குளோபல் டெம்பரேச்சரை கம்மி பண்ணணும் அப்படின்றது. அதாவது 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகாமல் தடுக்கணும். அண்ட் ஆல்சோ 1.5 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகிற மாதிரி நம்ம அந்த எஃபர்ட்ஸை நம்ம போடணும் அப்படின்றது மெயினான அப்ஜெக்டிவ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸை நம்ம வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டாக ரெடியூஸ் பண்ணணும் பை 2000. அண்ட் அடுத்து ஸோ கண்ட்ரீஸ் வந்துட்டு தே ஹாவ் டு சப்போர்ட் அதர் கண்ட்ரீஸ். அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்காங்க அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஃபண்ட் வந்துட்டு இருக்காது டு மிட்டிகேட் அண்ட் டு அடாப்ட் டு தி
climate சேஞ்ச். ஸோ அதுக்காக டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த COP29 இருக்கக்கூடிய அந்த ட்ரூஸ் ப்ரப்போசலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த COP29 யார் நடத்த போகிறாங்க அப்படின்னா அசர்பைஜான். ஸோ இதுக்கு முன்னாடி COP28 யார் நடத்தினாங்க அப்படின்னா இட் இஸ் தி துபாய். ஸோ துபாயில் வந்துட்டு என்ன அஜெண்டா செட் பண்ணாங்களோ அதே தான் வந்துட்டு இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த ட்ரூஸ் ப்ரப்போசல் வந்து எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒலிம்பிக் ட்ரூஸ் பேஸ் பண்ணி. ஸோ ட்ரூஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு யாரும் எந்த சண்டையும் போடாமல் இருக்கிறதா வந்துட்டு ட்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒலிம்பிக் ட்ரூஸ் அப்படின்றது என்னன்னா இப்போ ஒலிம்பிக் வந்துட்டு சில கண்ட்ரீஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒலிம்பிக்கு போகக்கூடிய அந்த அத்லெட்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்க போகிறவங்களுக்கு வந்துட்டு ஸோ தே ஆர் அட் தி ரிஸ்க். ஸோ அதனால் ஒலிம்பிக் ட்ரூஸ் அப்படின்றது ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் டியூரிங் த ஒலிம்பிக்ஸும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்கள யாருமே வந்துட்டு தாக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சேஃபாக வந்துட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒலிம்பிக் ட்ரூஸ். ஸோ இதை பேஸாக வச்சு தான் அசர்பைஜான் இந்த ட்ரூஸ் ப்ரப்போசலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா, உக்ரைன், அதே மாதிரி USA, சைனா, அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்குள்ளே வந்துட்டு ஐடியாலஜிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சஸ் வந்து இருந்தது அப்படின்னாலே இப்போ ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி அப்போஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த கிளைமேட் டெசிஷன் வந்துட்டு நம்ம எடுக்கும் போதும் அந்த ஒரு அப்போசிஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ நம்மளால கன்சென்சஸ் பேஸ்டாக ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியாது. அதனால் இப்போ குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு நீங்கள் இந்த சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கன்சென்சஸ் பேஸ்ட் பில்டிங் வந்துட்டு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கானது தான் வந்துட்டு இந்த ஒரு ட்ரூஸ் ப்ரப்போசல். ஸோ இதில் மெயினாக என்னென்ன அஜெண்டா வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ 2009 டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு $100 பில்லியன் வந்துட்டு கிளைமேட் ஆக்ஷனுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்துட்டு ஆனுவலாக அந்த அமௌண்ட் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு போய் சேரலை. ஸோ இந்த ஒரு கமிட்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது இந்த ஒரு காப்ல அஜெண்டாவாக இருக்குது. அண்ட் அந்த வந்துட்டு $100 பில்லியன்லேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அந்த டார்கெட்ஸும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த குளோபல் டெம்பரேச்சரை பார்த்தோம் அப்படின்னா 1.5 டிகிரி செல்சியஸோடு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸோடைய அந்த யூசேஜை நம்ம வந்துட்டு கட்டுப்படுத்தணும். ஸோ நம்ம நெட் ஜீரோ பை 2050 அட்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான அந்த டிஸ்கஷன்ஸும் இந்த COP29 வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. Indian HNIs swell by 12.2% year on year in 2023. Wealth surges 12.4% on booming markets economy report. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக Capgemini ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து வேர்ல்டு வெல்த் ரிப்போர்ட் 2024 இந்த ரிப்போர்ட்டை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 71 கண்ட்ரீஸை வந்துட்டு கணக்கெடுத்திருக்காங்க. ஸோ இந்த 71 கண்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் கிராஸ் நேஷனல் இன்கமுக்கு 98%க்கும் மேலே இது வந்துட்டு அக்கௌண்ட் பண்ணுது. அதே மாதிரி they account for 99% of the world stock market capitalization. ஸோ இந்த ரிப்போர்ட்டுடைய சில ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா குளோபல் லெவலில் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலுடைய வெல்த் பார்த்தோம் அப்படின்னா 2023 4.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மொத்தமாக அவங்களுடைய வெர்த் வந்துட்டு இட் இஸ் $86.8 trillion. ஸோ அதே மாதிரி இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் பாப்புலேஷன் வந்துட்டு இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் பை 5.1% to 22.8 மில்லியன் குளோபலி. ஸோ இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னால் யார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நேம்லேருந்தே உங்களுக்கு தெரியும் அதிகமான பணம் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லேமன் டேர்மில் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னால் யாருன்னா அவங்களுடைய ப்ரைமரி ரெசிடென்ஸ், கலெக்டிபிள்ஸ், கன்சியூமபிள்ஸ் அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் இதை தாண்டி அவங்க கிட்ட வந்துட்டு இன்வெஸ்டபிள் அசெட்டாக $1 மில்லியன் அண்ட் மோர் வந்து இருந்துச்சுன்னா அவங்கள வந்துட்டு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்துட்டு 3 கேட்டகரிஸாக நம்மளால பிரிக்க முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் தி வெல்த் பேண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து இட் இஸ் அல்ட்ரா HNWIs. ஸோ இவங்களுடைய அந்த இன்வெஸ்டபிள் அசெட் பார்த்தோம் அப்படின்னா இட் would be more than $30 மில்லியன் ஆர் மோர். அடுத்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்துட்டு மிட் டயர் மில்லியனர்ஸ். ஸோ இவங்களுடைய அந்த இன்வெஸ்டபிள் அசெட் வந்துட்டு $5 to $30 மில்லியன்
ஆர் மோர். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மில்லினியர்ஸ் நெக்ஸ்ட் டோர். ஸோ இவங்களுடைய இன்வெஸ்டபிள் அசெட் வந்துட்டு இட் would be in the range of $1 to 5 million. ஸோ இப்போ நம்ம ஏஷியா பெசிபிக் ரீஜன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வந்துட்டு தே ஆர் த பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களுடைய அந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸுடைய வெல்த் வந்துட்டு இந்தியாவில் 12.4% இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியாவில் பார்த்தோம் அப்படின்னா 7.9% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ரிசைலியன்ட் எக்கானமி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரோபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஈக்விட்டி மார்க்கெட்ஸ். ஸோ இந்தியாவில் 2023 it is 12.2%. ஸோ வர்சஸ் 2022. ஸோ இந்த டோட்டல் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் 3.589 million. ஸோ ஃபினான்ஷியல் வெல்த் ஆஃப் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு ஸோ இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு டு $1,445.7 billion. ஸோ இதுவே 2022 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் $1,286.7 billion. ஸோ இப்போ இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 2022 7% இருந்தது. ஆனால் 2023 இது வந்துட்டு 3.1% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரியுடைய நேஷ்னல் சேவிங்ஸ் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இதுவும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2022 29.9% தான் இருந்தது. ஆனால் 2023 33.4% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி பிரிண்டில் கொடுத்துருக்காங்க. அந்தமான்ஸ் ஒங்கே ட்ரைப் கிங் குவீன் வெல்கம் பேபி பாய் பாப்புலேஷன் நவ் 136. அந்தமான நிக்கோபாரில் வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஓங்கே ட்ரைப்ஸ். ஸோ இவங்களுடைய கம்யூனிட்டியில் ஒரு புது பேபி பாய் வந்து பிறந்திருக்கு. அண்ட் இப்போ அவங்களுடைய பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 136. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஓங்கே ட்ரைப்ஸ் யார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓங்கே ட்ரைப்ஸ் வந்துட்டு நக்ரிட்டோ ரேஷியல் ஆன்செஸ்ட்ரியை சேர்ந்த பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ். ஸோ இவங்க நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்தமான் ஐலாண்ட்ஸில் லிட்டில் அந்தமான் ஐலாண்டில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அந்தமான் ஆர்ச்சிபெலாகோவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் சதர்லி ஐலாண்ட். ஸோ இந்த ஓங்கே ட்ரைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செமி நொபாடிக் குரூப். ஸோ இவங்க வந்துட்டு ஓஷனையும் ஃபாரஸ்ட்டையும் அவங்களுடைய சஸ்டெனன்ஸ்க்காக டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ இப்போ மற்ற ட்ரைபல் பீப்புள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வர்ஷிப்பிங் ப்ராக்டிசஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸில் வந்துட்டு அதிகமாக பிலீவ் பண்ணுவாங்க. ஆனால் ஓங்கே ட்ரைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இதை பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஓங்கே ட்ரைப்ஸுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அவங்களுடைய அந்த பல்லு வந்துட்டு எந்த கலரில் இருக்கோ அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்துட்டு சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி இன்னமும் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சனுடைய பல்லு வந்துட்டு ரொம்ப ஒரு பர்லி ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ தட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ தட் அவங்களுடைய டீத் வந்துட்டு ரெட் கலரில் மாறிடும். ஸோ வேர்ல்ட்லேயே வந்துட்டு ஒன் ஆஃப் தி லீஸ்ட் ப்ராலிஃபிக் அண்ட் இன்ஃபர்டைல் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு இந்த ஓங்கே ட்ரைப்ஸ். ஸோ இப்போ மேரிட் கப்பிளில் 40% வந்துட்டு தே ஆர் அஃபெக்டட் பை இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இந்த ஓங்கே ட்ரைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆன் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் ஸோ இவங்க வந்துட்டு இவங்களுடைய பாடிஸ் அண்ட் ஃபேஸஸை வந்துட்டு ஒயிட் அதுக்கப்புறம் ஆக்ரே கிளேல வந்துட்டு அவங்க டிசைன் பண்ணிக்குவாங்க. அண்ட் தே ஆல்சோ பிளேஸ் அ கிரேட் எம்ஃபாசிஸ் ஆன் தி பாடி ஆர்னமெண்டேஷன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கேபினட் செக்ரட்டரி ஹி ஹாஸ் சேர் தி நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா டு டேக்கிள் தி ஃபாரஸ்ட் ஃபயர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீட் வேவ்ஸ். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த NCMCயை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ NCMCயுடைய ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியாவில் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிகார்டிங்காக டாப் லெவல் டெசிஷன் மேக்கிங் யார் எடுப்பாங்க அப்படின்னா கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் இந்த NCMC இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த டெசிஷன்ஸை எடுப்பாங்க. அண்ட் இவங்களுடைய மெயினான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ இந்த டிசாஸ்டர்ஸை தடுக்கிறதுக்காக நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்குது அப்படின்ற அந்த மெஷர்ஸை அவங்க வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி தே வில் கோஆர்டினேட் த ரிலீஃப் எஃபர்ட்ஸ் and they will provide logistics and financial support to the state government. So in the NCMC உடைய composition பார்த்தோம் அப்படின்னா it has a cabinet secretary and he is a chairperson. அதுக்கப்புறம் secretaries of ministries இருப்பாங்க or departments and agencies with special disaster management responsibilities. So this is all about today's current affairs. நாளைக்கு இன்னொரு set of current affairs ஓட நான் உங்களை மீட் பண்றேன். Till then keep watching our channel. Thank you.